வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த டீலில் நிறைய பேர் நிறைய பொருட்கள் வாங்கியிருக்காங்க அண்ட் அவங்க வாங்கினதுக்கு ரிலவெண்ட்டான கமெண்ட்ஸையும் போட்டிருக்காங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சிலர்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் சொல்லியிருக்கீங்க. உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரியான விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. மறக்காமல் அதை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்சசரி வாங்கியிருந்தாலும் சரி, அது உங்கள் ஃபோனுக்காக இருந்தாலும் சரி, பிசிக்கோ லேப்டாப்க்கோ ஏதோ ஒன்று வாங்கியிருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஸ்பெக்டில் ஷேர் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கப்புறம் யாராவது வாங்கணும்னு நினச்சா கூட வாங்கலாம். ஏன்னா இப்போ பாருங்களேன், இந்த டீல் டைமில் மட்டும் தான் ப்ரைஸ் கம்மியாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. டீல் இல்லாத டைம்லையும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணி மாதிரியான டேக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும். என்ன டீலுங்கிற டேக் மட்டும் தான் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான பொருள்லாம் நீங்கள் இப்போ வாங்கியிருந்தீங்கனாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கிருஷ்ணா அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, இந்த மாதிரி பிக்சல் 8 தான் ப்ரோ வேறு லெவல் டீலு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிஜமாவே இந்த டீலில் பிக்சல் 8 சூப்பர் டீலு, அதுக்கப்புறம் S23 சூப்பர் டீலு, 7A யாருக்கு சூப்பர் டீல் அப்படின்னு பார்த்தா இந்த எக்ஸ்சேஞ்ச் அதுன்னு போட்டு 20,000 22,000க்குலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு 7A ஓகே. இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இன்னும் ஒரு சில கமெண்ட் வருது. பிக்சல் 7லாம் நான் ஆஃப்லைன்லேயே 27க்கு வாங்கினேன் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு யோசிக்கும் போது கரெக்ட் தான். இந்த எல்லா மாடல்ஸுமே வேல்யூ ஃபார் மணியாக தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிக்சல் 8 ஏன் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, பிக்சல் 7 சீரிஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா 3 மேஜர் அப்டேட்ஸ் ப்ளஸ் 2 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச். ஸோ ஓவராலாக 5 yearsக்கு அப்டேட் வருங்க. அது செக்யூரிட்டி பேட்ச் வருங்க. ஆனால் 3 வருஷத்துக்கு தான் மேஜர் அப்டேட் வரும். அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ பிக்சல் 6 சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 15 வந்துச்சுன்னா முடிஞ்சு. இதுவே 7 சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 16 வந்துச்சுன்னா முடிஞ்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ என்ன அர்த்தம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அதுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் லைஃப் சைக்கிள் முடியுது. அதாவது மேஜர் அப்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது. பட் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் வரும். இதே பிக்சல் 8னா 7 வருஷத்துக்கு ஃபீச்சர் ட்ராப் அப்படிங்கிறது ஒன்று சொல்லலாம். மேஜர் அப்டேட் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு எல்லா ஃபீச்சரையுமே அவங்க டெலிவர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி இப்போ பிக்சல் 9 வரும்போது ஆண்ட்ராய்ட் 15 வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிக்சல் 8க்கு வரலாம். ஆனால் AI ரிலவெண்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருமா அப்படின்னா, ஆன் டிவைஸ்க்கு நிறைய ரேம் வேணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே 8க்கும் 8 ப்ரோக்குமே அவங்க வித்தியாசம் காமிச்சாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஆண்ட்ராய்ட் வெர்ஷனில் இருக்கக்கூடிய அப்கிரேட்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு வரும். ஆனால் AI ரிலவெண்ட்டாக இருக்கிறது வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஹார்ட்வேர் ஒரு ரீசனாக அவங்க சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பட் பாசிட்டிவ் சைடு என்னென்னா 7 வருஷத்துக்கு அப்டேட் வரப்போகுது, இல்லாட்டி 7 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் வரப்போகுது. தட்ஸ் இட். ஸோ அதனால் பிக்சல் 8 சீரிஸாக வேல்யூ ஃபார் மணி தான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூபதி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, HONOR 200 நான் அமேசானில் ரீசெண்டாக பை பண்ணேன். என்னோட மொபைல் குளோபல் வெர்ஷன் காட்டுது ப்ரோ, இஸ் திஸ் நார்மல்? இந்தியன் வெர்ஷன் இந்த மாடலில் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி கிடையாது. ஸ்பெசிஃபிக் டு ரீஜன் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும். இப்போது எங்களுக்கு இப்போ ஃபோனரனால ரிவ்யூ யூனிட் வரது எல்லாமே என்னென்னு பார்த்தா EU பேஸ்டு. ஸோ அதனால தான் உங்களுக்குலாம் ஒரு சில அப்டேட்ஸ் வருது. பட் இதுக்கு வரமாட்டேங்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே மாடல் அப்படின்னு போடும்போது ELP NX9 அப்படின்னு வருது. உங்களுக்கு என்ன மாடல் காட்டுது அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள். ரெண்டாவது என்னென்னா, வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இங்கே எதுவும் பார்க்க முடியல. இந்த மாடல் நம்பர் மட்டும் தான் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஆமாம். ஸோ மாடல் நம்பர் ELP NX9 அப்படின்னு இதில் போட்டிருக்கு. இதுக்கு அப்டேட் வருது, கொஞ்சம் பொறுமையாக தான் வருது. உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது. இந்தியாவில் மேபி ஹானருக்கு அவங்களோட மார்க்கெட் ஷேர் பூஸ்ட் ஆகிறது அவங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா X9B HONOR 90 வரும்போது இருந்ததோட 200 சீரிஸ் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்குது. சேல் ஃபிகர்லையும் இருக்குது, ப்ளஸ் ஃபீட்பேக் ஆஸ்பெக்ட்லேயும் இருக்குது. ஏன்னா எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்படி தான் நம்ம நினைப்போம். அங்கே தான் ஒருத்தர் நமக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காரு. அதுவும் எப்படியும் வரக்கூடிய கமெண்ட்ஸில் வரும். ஏன்னா நான் இதில் எவ்வளவோ செக் பண்ணிட்டேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் மாதிரியான ஆப்ஷன் கிடையவே கிடையாது. இதில் வரவும் இல்லை. பட் உங்கள் எல்லாருக்கும் கால் ரெக்கார்டிங் இந்தியன் யூனிட் வச்சிருக்கிற HONOR 200 யூசர்ஸ்க்கும் வந்திருக்கு, எல்லாருக்கும் வந்திருக்கு. என்ன திஸ் கால் இஸ் நவ் பீயிங் ரெக்கார்டட் அப்படின்னு வருதா வாய்ஸு? ஸோ அட்லீஸ்ட் கால் ரெக்கார்டிங் இருக்குது. இதே பிக்சல் யூசர்ஸ் அதுக்கும் கமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க என்னடானா, எனக்கு எப்பையா கால் ரெக்கார்டிங் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பிக்சலுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கால் ரெக்கார்டிங் கிடையாது. ஒரு காலத்தில் அட்லீஸ்ட் அந்த திஸ் கால் இஸ் நவ் பீயிங் ரெக்கார்டட் ஆப்ஷனாக இருந்தது. இப்போ அந்த ஆப்ஷனுக்கும் வழியே காணும். ஸோ எப்பயுமே நம்ம தான் ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வழியாக ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் ட்ரூ காலர் மாதிரியான ஒரு சில ஆப் இருக்குது. அதை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தால் இப்போதைக்கு பண்ணலாம். மற்றபடி முன்னெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்ததுங்க. கால் ரெக்கார்டிங்கே நிறைய ஆப்ஸ் இருந்தது. இப்போ அந்த ஆப்லாம் கொஞ்சம் சுருங்கி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால கம்மியாயிடுச்சு. ஓகே, மிஸ்டர் விக்கி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சாம்சங் S23 வாங்கலான்னு இருக்கேன் ப்ரோ. TWS வாங்கினா சாம்சங் பட்ஸ் FE வாங்கலாமா, இல்லைனா BBK ஃபேமிலி TWS வாங்கவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சாம்சங்கோட பட்ஸ் FE பற்றி நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் பெருசாலாம் இல்லை. பட் இந்த 3500 ரூபாய்க்கு இப்போ என்னெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்னும் போது தான் நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ரீசெண்டாக நம்ம மிந்த்ராவில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸை பற்றி போட்டிருப்போம். மிந்த்ரா இட்ஸ் நத்திங் பட் ஃப்ளிப்கார்ட் கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே குட்டி கம்பெனியாக வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. மிந்த்ரா ட்ரெஸ் ரிலேட்டடாக அவங்க புஷ் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அங்கேயும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி தான் பிளிங்கிட், ஜெப்டோ எல்லா இடத்துலையுமே நம்ம எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் பார்க்க முடியுது. இவ்வளோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபோன் மாதிரியான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே
எல்லாமே நடக்குதுங்க. இது ஒன்றும் புதுசுலாம் இல்லை. இதெல்லாம் இந்த ட்ரெண்டெலாம் ஆரம்பித்து பல வருஷம் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது மிந்த்ராலேயும் ஒரு சில எலக்ட்ரானிக் கேட்ஜெட் கிடைக்குது, அதுவும் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? நம்ம மக்களே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதனால தான் ரியல்மி பட்ஸ் ஏர் 6 ப்ரோ அது வந்து 5000 ரூபாய் அந்த மாதிரியான பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதை 3600 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்காங்க ஒரு சிலர். பார்க்க நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா அதுவும் வந்து ரியல் டிரைவர், நிறையா அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஹைரஸ் சப்போர்ட் இருக்குது, இதெல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது வாங்கலாம் தான். இன்னொன்று என்னென்னா பிபிகே ஃபேமிலியில் இதே 3500 ரூபாய்க்கு இப்போது எஃப்இ பொறுத்த வரைக்கும், பட்ஸ் எஃப்இ பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3635 அந்த மாதிரி ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிபிகேல என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டோடையே இதே பட்ஜெட்டில் கிடைக்குது, அதோட கம்மி பட்ஜெட்லையும் கிடைக்குது. ஸோ அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் சாம்சங் எக்கோ சிஸ்டம்குள்ளே இருக்கீங்க அப்படின்னும் போது சாம்சங்கோட எந்த பட்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஏமாற்றங்கள் இருக்க போகிறதில்ல. பட் இதுவே வந்து நீங்கள் அக்ராஸ் எல்லா டிவைஸ்லையும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து சைனீஸ் பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஸ்பேஸில். அதனால தான் வந்து எப்பயுமே நம்ம வந்து பிபிகே வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை வாங்கக்கூடாதுன்னு இல்லை. அதே சமயம் உங்கள் பட்ஜெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னா இப்போ பாருங்கள் கீழே முகமது அப்படிங்கிற நண்பர் வந்து நீங்கள் பட்ஸ் 2 ப்ரோ வாங்கக்கூடாது, ஏன்னா 6.5K கிடைக்குது அப்படின்னு சொல்லி சஜஸ்டும் பண்ணியிருக்காரு. இன்கேஸ் உங்களுக்கு பட்ஜெட் வந்து 3K 4K அப்படின்னா பிபிகே தான் பெட்ரு. அப்படி இல்லை இவ்வளோ தூரம் உங்களால் உங்கள் பட்ஜெட் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா 6.5Kன்னு வரும்போது பட்ஸ் 2 ப்ரோ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். அடுத்து என்னன்னா ஸ்லேயர் ஆண்டனி அப்படிங்கிறவர் TWS எல்லாமே வேஸ்ட்டுங்க. 1 இயர் கூட வராது, அப்புறம் ஒன் சைடு ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து 100% உண்மை தான். TWS எல்லாமே வந்து ரொம்ப ரிலேபிளான்னு கேட்டால் யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. அதனால தான் நான் நிறைய தடவை என்ன சொல்கிறேன்னா TWSக்கு இருக்கலே பெஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொன்னோன்னா 5000 ரூபா போதும். அதுக்கு மேலே வந்து இந்த ரிஸ்க் எடுக்கணுமா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் பேட்டரி அப்படிங்கிறது ஏஜ் ஆகும். எப்படி மனுஷனாக இருக்கிற நம்ம எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, மரம் செடி மட்டும்தான் அதுங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. செடியை கூட சொல்ல முடியாது, மரத்தை என்ன சொல்லலாம், அதுவும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் மரங்களை தான் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பும் போய்கிட்டு இருக்குது. நம்மளையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு கேரண்டி இருக்குது நம்ம அப்படியே 100 வயசு வரைக்கும் நல்லாவே இருப்போம்னு? ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையும். அப்படி இருக்கும்போது இந்த கேட்ஜெட்ஸ் இதில் பேட்ரி அப்படிங்கிற செக்மெண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணலாம்னாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக டெப்ளீட் ஆகிட்டே தான் வரும். அதுக்கும் ஏஜ் ஆக தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது உள்ள பேட்ரி அப்படின்னும் போது TWSோட ஹெல்த்து நம்மளால் சொல்லவே முடியாது. அதனால தான் வந்து நீங்கள் ரொம்ப லாங் லைஃப் வரணும்னு நினச்சாலே ஒயர்டு ப்ராடக்ட் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் வந்து ஓவர் ஹெட் போகும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோனியாக இருக்கட்டும், ஏன் நிறைய பிராண்ட்ஸ் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் கைஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து உங்களுக்கு ப்ளூடூத் as well as ஒயர்ட் கனெக்டிவிட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ ப்ளூடூத் as well as ஒயர்டு வரனால என்ன அட்வான்டேஜ் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணலனாலும் நீங்கள் ஒயர்டாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இன்கேஸ் ஃபியூச்சரில் பேட்டரி வீக்காக இருந்தாலும் நீங்கள் ஒயர்டாக யூஸ் பண்ணி சமாளிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாமும் நம்மளால் யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. இப்போ அதே தான் இங்கேயும் நான் சொல்லுவேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா TWS எல்லாமே வேஸ்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஒரு சில ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணும்போது 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கு. இவ்வளோ ஏன் என்னோட கேலக்ஸி பட்ஸ்லேயே நான் வாங்கி எப்பயும் வாங்கினது பட்ஸ்லேயே இன்னும் உயிரோட தான் சுற்றிட்டு இருக்கு. அதை ரொம்ப அப்யூஸும் பண்ணியிருக்கோம். கீழே தெரியாமல் நிறைய தடவை ஹெல்மெட்லேருந்து கீழே விழுந்திருக்கு, ஹெல்மெட் கழட்டும் போது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அது என் கூட இருந்து இன்னி வரைக்கும் அது சாகாமல் நல்லபடியாக தான் இருக்குது. இப்பயும் கூட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சில ப்ராடக்ட் நல்லா இருக்குது, ஒரு சில ப்ராடக்ட் நல்லா இல்லை. ஒரு சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ப்ரீமியமாக வாங்கியிருந்தாலும் கூட நீங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக 1 இயருக்கு அப்புறம் எய்தர் பேட்டரி பிரச்சனை வருது, அப்படி இல்லைன்னா வேலையும் செய்யாமல் போகுது. இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் 100% இருக்குது. அதனால தான் திரும்பியும் சொல்கிறேன், 5000ங்கிறது ஒரு ஸ்லாபஸ் ஸ்வீட் ஸ்பாட். அதுக்கு மேலே போக போக நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கணும். இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்குள்ளே போயிடணும். இப்போ என்ன 1 இயர் வாரண்டினும் போது ஒரு சில பிராண்ட் வந்து ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. இன்னும் ஒரு சில சைலண்ட்டாக உள்ள மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க 6 months வாரண்டின்னு. ஸோ இதெல்லாமும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ TWS வாங்குறதா இருந்தாலும் சரி, வியரபிள்ஸ் எது வாங்குறதா இருந்தாலும் சரி, என்ன பிராண்டு, எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வர்த்தி, அண்ட் இந்த ப்ராடக்ட் பற்றி கன்சியூமர்ஸ்க்கு மத்தியில் என்ன ரிவ்யூ இருக்குது, நேராக போய் ரிவ்யூ பேஜஸ்லாம் படித்து பார்க்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் பேஜஸ்லையும் நீங்கள் படிக்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு ரிவ்யூ படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த பொருள் வாங்கலாம். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வன் அப்படிங்கிறவர், ப்ரோ எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் லாக் ஸ்க்ரீனில் காட்டல அப்படிங்கிறாரு. Pixel 6a எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மேபி நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் டிசேபிள் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ரோல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும். நீங்கள் மேபி கான்ஃபிகர் பண்ணி உள்ளே போகும்போது ஸ்கிப் கொடுத்துட்டீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் காட்டாது. எப்படி காட்டும்? உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா இருந்தால் மட்டும்தான் காட்டும். அப்படி அப்பயும் காட்டலை அப்படின்னா டிஸ்பிளே ஒரிஜினலாக நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கினீங்களா, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து AMOLED பேனல் இருந்த ஒரு டிவைஸ்க்கு LCD பேனல் அதே ஃபார்ம் ஃபேக்டரில் கொடுக்க முடியும். அப்போ LCD பேனல் கொடுத்தா எப்படி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் காட்டும்? ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தயவுசெய்து எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. புரியுதா? இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து வெளியில் போய்ட்டு ஏதாவது ஒரு சில டிவைசஸ் வாங்கும்போது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் செக் பண்ணுங்கள். சிம் கார்டு போட்டு செக் பண்ணுங்கள், ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். அதான் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாமே செக் பண்ணிவிடுங்க. டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி போர்ட்லாம் நல்லா ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய லூஸாக வேறு இருக்கும். அப்படியே போர்ட்டில் கனெக்ட் ஆனாலும் உங்களுக்கு டேட்டா ரீட் ஆகிறது, சார்ஜ் ஏறுறது எல்லாத்தையுமே ஒரு தடவை மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஃபோன் ஓவராலாக நல்லா இருக்கா இல்லையா, இப்படி திருப்பி பார்த்தா தெரிஞ்சிடும். பேட்டரி பல்ஜ் இருக்கா, அப்புறம் ப்ராப்பராக இருக்கா, இவங்க ஏதாவது ஒட்டிக்கிட்டி வச்சுருக்காங்களா, எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை செக் பண்ணுறது நல்லது.
இதெல்லாம் செக் பண்ணாமல் நம்ம வாங்கிவிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டவுட் என்னென்னா பிக்சல் 6 இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகணும், ஆப்ஷன் காட்டணும். எய்தர் நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா கொடுக்கலன்னா காட்டாது, அப்படி இல்லைனா இந்த மாதிரி எல்சிடி பேனல் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதனால் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, விஜய் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்வேஸ் யூ பீப்புள் ஆர் கிவிங் ஹானஸ்ட் ரிவ்யூ, தேங்க்ஸ் ப்ரோ. இது எந்த விதத்தில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இவரோட இந்த ஃபீட்பேக்கை கேட்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம். அதே சமயம் இந்த ஹானஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்னு வர்றது என்னென்னா 100% அக்யூரசி எப்பயுமே வராது. ஏன் 100% அக்யூரசி வராது அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஒரு மைண்ட் செட்டில் ஒரு சில பொருட்களை பார்த்துருக்கலாம், அதே மைண்ட் செட்டில் தான் எல்லாரும் பார்க்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்னோட ஃபீட்பேக் வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் மினிமல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான மார்ஜின் ஆஃப் எரர்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் வந்து எப்படி சொல்லலாம்னா, சில ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம வந்து நம்ம ஒப்பீனியனை ஷேர் பண்ணும்போது அது 90% ஆஃப் த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னும் போது அது ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியன் மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அது அவ்வளோ பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கல அதனால். பட் இதுவே மீதி 10% ஆஃப் த யூசர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குன்னா, இல்லை நீ சொன்ன மாதிரி வேலைக்காகலை, அப்படிலாம் இல்லை, நீ சொன்ன ஒப்பீனியன் அதான் உன்னோட ஃபீட்பேக் என்னன்னு நீ சொல்லியிருக்க, அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் நான் வந்து ஒரு சில சமயங்களில் ஒரு சில ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் நல்லா இல்லைன்னு சொன்ன ப்ராடக்ட் வந்து வேற ஒரு கன்சியூமருக்கு நல்லா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த நண்பர் வந்து நமக்கு சொன்னதுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா, ஹெட்ஃபோன்ஸ் ரிலேட்டட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வச்சு யோசிக்கும் போது ஒரு சந்தோஷம். ஏன்னா இவர் வந்து என்ன சொல்கிறப்பலன்னா, நான் வந்து பவர் ஆம்ப் யூஸ் பண்ணேன். ஸோ பவர் ஆம்ப் வந்து நீங்கள் எல்லாம் சஜஸ்ட் பண்ணி தான் பவர் ஆம்ப்க்கு போனேன். ஸோ 5-6 வருஷமாக நிம்மதியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஐஎம்குள்ளே போகிறீங்க அப்படின்னும் போது உங்கள் ஃபோனில் 3.5mm ஜாக் இருக்குன்னா JD1 நல்லா தான் இருக்கும். FiiO JD1 எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்க போகுது. குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், பில்டு குவாலிட்டிலேருந்து எல்லாமே. இந்த FiiO JD1ல் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சப்போஸ் டைப் சி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டேக் மாதிரியான விஷயங்களும் ஒரு அட்வான்டேஜ் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் டைப் சி போனீங்கன்னா அதான் டேக் ஒரு அட்வான்டேஜ். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, உங்ககிட்ட இனிமேல் நீங்கள் ஃபோன் எதாவது மாற்ற போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே மிட் ரேஞ்சிலேயே 3.5mm ஜாக் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் டைப் சி வித் டேக் வாங்கிட்டீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். சும்மாவே JD1 வந்து நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் டைப் சி வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்டட் ஆகும், இன்னும் கொஞ்சம் பெட்டர் எஃபெக்ட் டெலிவர் ஆகும். அதுக்காக சொன்னேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ப்ரோ. அப்புறம் அசார்தீன் என்ன கேட்டிருக்காருன்னா, கால் குவாலிட்டி விச் ஒன் இஸ் பெஸ்ட் TWS ப்ரோ? சூப்பர். இந்த கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபீஸ்க்கு இப்போ வரக்கூடிய பிராண்டட் பட்ஸ்லேருந்து ஆங்கர், சவுண்ட் கோர் இவங்களோடதாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து போட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபயர் போல்ட்டு, நாய்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இந்த பட்ஜெட்டில் வந்து TWS இருக்குங்க. இந்த TWSல என்ன ஒரு ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ் அதிகமாக இருக்கணும் அண்ட் அதையும் அவங்க எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போது 3000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சில பட்ஸில் வந்து ட்ரிபிள் மைக் யூஸ் பண்ணியிருக்கேன், நாய்ஸ் சப்ரஸ் பண்ணுவேன், ஸோ கிளியர் கால்ஸ் இருக்கும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இவங்களும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரிபிள் மைக் இருக்கோ இல்லையோ நிறைய பேர் வந்து ஊர் பேர் தெரியாத பிராண்டெல்லாம் கூட முன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1000 ரூபாய்க்கு ட்ரிபிள் மைக் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நிஜமாவே அதில் மைக்கு நாளை பின்னா நம்ம அதை பிச்சு பார்க்குறோன்னே வைங்களேன், ஆனால் போடா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு பார்க்குறோம். பிச்சு பார்த்தா உள்ள 3 மைக் இருக்கலாம். ஆனால் அந்த 3 மைக்கும் இப்படி தான் வேலை செய்யுதுங்கிறத எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஸோ அதனால தான் என்ன ஆகிடுதுன்னா, ரொம்ப என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய பட்ஸ் எல்லாம் நம்ம நார்மலாக ஃபோன் கால் பேசுகிறதா இருந்தால் இன்டோரில் இப்போ நான் இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் உட்காந்து பேசினா நல்லா பேச முடியும். பட் இதுவே அவுட்டோருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் காத்தடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன், இல்லாட்டி சைக்கிளில் போய்கிட்டே பேசுறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன், இல்லாட்டி நடந்து போய்கிட்டே இருக்கேன், சுற்றி வெஹிக்கிள் சவுண்ட்ஸ் இருக்குது, டிராஃபிக் நாய்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கட் டவுன் பண்ணுதா அப்படிங்கிறது வந்து பட்ஜெட் பட்ஸ் பண்ணாது, சரியாக பண்ணாது. ஸோ 2000 ரூபா கிட்டையாவது நம்ம போகிற மாதிரி இருக்கும். 3000 போனீங்கன்னா இப்போ வந்து சூப்பராக இருக்குது. எப்படின்னா இப்போ இந்த நார்டு பட்ஸ் 3 ப்ரோலாம் ட்ரிபிள் மைக் சூப்பராக வேலை செய்யுது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அவுட்டோரில் நான் சொல்கிறேன், இப்போ நான் பேசின இந்த சுச்சுவேஷனை வந்து சூப்பராக சமாளிக்குது. சொல்லப்போனால் நீங்கள் இப்போ ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சைக்கிளில் போகிறீங்க, 25 கிலோமீட்டர் வேகத்தில் சைக்கிளில் போகிறீங்கன்னா கூட நல்லிஃபை பண்ணுது. அண்ட் நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா 1500 ரூபா பட்ஸ்லேயே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல குவாலிட்டி டெலிவர் ஆகிடும். அதுக்கு ஃபோன் ரெஸ்பான்சிபிள், ஃபோன் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். பட்ஸ்லேருந்து வரக்கூடிய நாய்ஸை கூட அதை கட் பண்ணிவிட்டு அனுப்பிடுது. ஸோ அதனால் ஆப்பிள் யூசர்ஸ்க்கு எந்த பட்டனாலும் ஓகே தான் அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இப்போ வந்து 3000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கால் குவாலிட்டிக்கு நல்ல TWS கிடைக்குது. 3000க்கு மேலே போக போக ஓரளவுக்கு இன்னும் பெட்டராக கிடைக்குது. ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப மார்ஜினலி தின் அண்ட் மினிமல் தான். ஏன்னா இப்போ நீங்கள் நார்டு பட்ஸ் 3 ப்ரோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரியல்மி பட்ஸ் Air 6 ப்ரோக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கால் குவாலிட்டியில் ரொம்ப டிராஸ்டிக்னு சொல்ல முடியாது, இருக்கும், ஆனால் மைனராக இருக்கும். பட் நீங்கள் வந்து நார்டு பட்ஸ் 3 ப்ரோ எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா 3000 ரூபாய்க்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் டிவைஸ் மாதிரி, பெஞ்ச் மார்க் TWSங்க. ஆடியோ குவாலிட்டிக்கு நல்லா இருக்குங்க. எப்படின்னா ஆடியோ குவாலிட்டி இன் கால் முக்கியமாக நல்லா இருக்குங்க, கால் குவாலிட்டி நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்டாக தான் இருக்குது. ஏன்னா யூஸ் பண்ணும்போது அப்படி தாங்க இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சைக்கிளிங் போகும்போது தொடர்ந்து யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நல்லாவே டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அதான் நீங்கள் ஆடியோ ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை மட்டும் மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா
ஃபோன் கால் பேசுறது அப்படின்னு வரும்போது அதில் TWS அப்படின்னு வரும்போது முக்கியமான ஃபேக்டர் வந்து இதுதான், நம்பர் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ். அண்ட் அதே சமயம் கால் பேசும்போது நாய்ஸ் சப்ரஷன் எப்படி இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பிராண்டே ஷோகேஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பேஜில் இதெல்லாம் போயிட்டு நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா பெஸ்ட். ஓகே, ஸோ அதை தொடர்ந்து இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அதோட நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சேவ் பண்ணி பார்க்கலாம். பை.